அவர் பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நம்ம எல்லாம் நிறுத்தி விட்டு சொல்லுவாராம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இது போலதான் யோசேப்பு இப்பொழுது பிதா யாக்கோபு உள்ள என்றாகிறார். யாக்கோபு என்றானதும் யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போறா. யார தெரியுமா? எப்ராயிம், மனாசே. எங்க பிறந்தவர்கள்? புறஜாதியில பிறந்தவர். இந்த 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் யாக்கோபிட்ட நிறுத்தின போது யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். அடுத்த வார்த்தை கவனிங்க. ரூபன், ரூபன், சிமியோன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம், மனாசேயும். எனக்கு இத புரியும்படி சொல்றேன். இயேசுவால நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? பிதா சொல்வார், எனக்கு ஆபிரகாம் எப்படியோ நீ அப்படி, எனக்கு ஈசாக்கு எப்படியோ எனக்கு தாவீது எப்படியோ. இப்ப சொல்லுங்க, அவரால ஜெயிக்க போறோமா இல்லையா? ஹalleluya. எனக்கு ரூபன், சிமியோன் எப்படியோ. ஆமென். ஏன் இந்த எப்ராயிம், மனாசே, யாக்கோபு அணைக்க காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான். யாக்கோபுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் யாரை வர்ஷிப் பண்றேனோ, நான் யாரை ஆண்டவராய் கொண்டிருக்கிறேனோ அவரை தான் பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளை என்னை இயேசு அவர் சமூகத்தில் கொண்டு போய் நிற்கும் போது, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட இவர்கள் பந்தி இருப்பார்கள்.